தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளோட இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்டர்நேஷனல் இஷ்யூ வெனிசுலாவுடைய அந்த விவகாரம் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன அப்டேட்ஸ் அந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகம் முழுக்க இப்ப வெனிசுவேலாவை ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ரம்ப் மற்ற நாடுகளையும் இப்ப டார்கெட் பண்றாரு. குறிப்பா கொலம்பியா, கியூபா, இந்த மாதிரியான இந்தியா ஒன்னும் டார்கெட் பண்ணல. இந்தியா ஒன்னும் டார்கெட் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. போகும்போது லைட்டா டச் பண்ணாரு அவரு. வேற இஷ்யூஸை பேசும்போது அந்த செனட்டரோட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. லின்சி கிராம் அப்படின்ற ஒரு செனட்டரோட பேசுறாரு. ஆக்சுவலா அந்த செனட்டர் தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ரஷ்யா மேல பெரிய அழுத்தங்கள் போட்டிருக்காரு, இந்த அளவுக்கு யாரும் பெரிய அழுத்தம் போட்டதில்லை அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ அதனால ரஷ்யாவுக்கு ரெவன்யூ கம்மியா இருக்குன்ற பாயிண்ட்டையும் அவரு சொல்றாரு. அது போக அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த அழுத்தங்கள்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் அம்பாசிடர் என்னை சந்திச்சு பேசினாரு. பேசும்போது நாங்க ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய்கள் வாங்குறத கம்மி பண்ணிட்டோம், எங்களோட ஆயில் இம்போர்ட்ஸ் ரஷ்யால இருந்து கம்மியாயிருக்கு. ஸோ அதனால ட்ரம்ப்ட சொல்லி இந்த டேரிஃப் எல்லாம் கம்மி பண்ணுங்கன்னு என்கிட்ட அம்பாசிடர், இந்தியன் அம்பாசிடர் சொன்னார் அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. அதுக்கு இது ட்ரம்ப்பை குஷிப்படுத்துறதுக்காக, தலைவரே நீங்க செஞ்ச வேலை நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இந்தியாக்காரங்க இப்ப ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு கொஞ்சம் குஷிப்படுத்த லின்சி கிராம் அந்த மாதிரி சொல்றாரு. ட்ரம்ப்பும் உடனே குஷி ஆயிட்டாரு. எப்பவும் மாதிரி அவரு மோடி இஸ் அ குட் கை அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மோடிக்கு தெரியும் நான் சந்தோஷமா இல்லைன்னு. ஸோ என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவருக்கு என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. அதுபோக கடைசியில ஒரு சின்ன ஒரு த்ரெட்டையும் அவரு முன்வைக்கிறார். ஒரு சின்ன ஒரு வார்னிங் மாதிரி ஒரு விஷயத்தையும், டாரிஃப்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ரஷ்யாட்ட இருந்து நீங்க இம்போர்ட் பண்றதை கம்மி பண்ணலாம், டாரிஃப்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஸோ ஒரு த்ரெட்டும் அதுல இருக்கு. ஆனா நான் இதை வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணணும்னு மோடி அதை பேசினாருன்னு நான் பார்க்கல. சாரி, ட்ரம்ப் அதை பேசினாருன்னு பார்க்கல. வேற விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லின்சி கிராம் இந்த விஷயத்த உள்ள கொண்டு வரும்போது அந்த ஒரு பாயிண்டையும் அவரு பேசுறாரு. மோஸ்ட்லி இப்ப ஃபோக்கஸ் அந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லத்தின் அமெரிக்கா இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப இந்தியாலையும் பார்த்தோம்னா இது ஒரு ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி அமெரிக்காவோட இந்த செயல்பாட்டை விமர்சிச்சு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா வெனிசுவேலால அமெரிக்கா நடந்துகிட்ட விதம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு நாட்டு தலைவரை இந்த மாதிரி கடத்துறதுன்றது தவறான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில விமர்சிச்சு பேசியிருக்காங்க. இன்னொரு சைட்ல இந்தியா பார்த்தோம்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் அதை ஹேண்டில் பண்றாங்க. இந்தியா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கே டைம் ஆச்சு, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணல. மடூரோ இந்த மாதிரி கிட்னாப் பண்ணும்போது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணல. ரெஸ்பாண்ட் பண்ணும் போதும் மடூரோவையும் சப்போர்ட் பண்ணல, ட்ரம்ப்பையும் சப்போர்ட் பண்ணல. அதாவது வெனிசுவேலாவையும் சப்போர்ட் பண்ணல, யூஎஸையும் சப்போர்ட் பண்ணல. ஒரு மாதிரி அப்படி நடுவில் பேலன்ஸ்டா தான் போறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ரஷ்யா யுக்ரைனுக்குள்ள போகும்போது அந்த மாதிரி தான் இந்தியா ஹேண்டில் பண்ணாங்க. ரஷ்யாவையும் சப்போர்ட் பண்ணல, யுக்ரைனையும் சப்போர்ட் பண்ணல. நாங்க இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கன்சர்னிங்கா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற லெவல்ல பேசிட்டு அதை விட்டுட்டாங்க. ஒரு வகையில பார்க்கும்போது அது கரெக்டும் கூட தான். சொல்றது ஈஸி, வெனிசுவேலாவுக்காக இந்தியான்ற நாடு பயங்கரமா பேசணும். இப்ப அந்த கம்யூனிஸ்ட் ஒருத்தர் கோவன், அவர் பேரு கோவன், அவர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அமெரிக்காவோட செயல்பாட்டுக்கு எதிராக போராட்டத்தெல்லாம் கால் பண்ணிருக்காரு. போராட்டம் அறிவிச்சிருக்காரு. ஆமா. சோ இப்ப நீங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இங்க போராடலாம், திமுகவுக்கு எதிராக அவர் பண்ணுவாரா போராட்டம்? முடியாது. ஏன் பண்ண முடியல உங்களால? தெரியுது எங்கேயோ சிக்கல் இருக்கு. அதிகாரத்துக்கு எதிராக கேள்வி கேட்கிறதுல சிக்கல் இருக்கு. அப்ப உங்களால இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி லோக்கல் பார்ட்டி எதிர்த்தே பேச முடியல. ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு ட்ரம்ப்பை எதிர்த்து பேசுங்க, ட்ரம்ப் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசலாம். இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு எதிராக சில விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அது ஒரு சூப்பர் பவர். இப்ப டாரிஃப் 50% போட்டிருக்காங்க, நம்ம ஏதாவது 500% ஏத்துவோன்றாரு. ஆமா, ஏதாவது நம்ம ரெக்லஸா ஏதாவது பண்ணோம்னா பொருளாதார ரீதியா நமக்கு பெரிய பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா பதிலடி கொடுக்கறது ஈஸி, வாய் வழியா ஆச்சா புச்சான்னு பேசுறது ஈஸி. அப்புறம் டாரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, வேற ஏதாவது அழுத்தம் போடுறாங்கன்னு வச்சுப்போமே, பாதிக்கப்பட போறது யாரு? சாதாரண சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா ஒண்ணுன்னா ட்ரம்ப் கொஞ்சம் மரியாதை குறைவாகவும் பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவரு பேசுற ஸ்டைல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சந்தோஷமா இல்லைன்றது அவருக்கு தெரியும், என்ன சந்தோஷமா வைக்கணுன்ற அந்த தேவையும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறதும் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கு கொஞ்சம். ஆனா ட்ரம்ப்பை டீல் பண்றது கொஞ்சம் டஃப் தான். அவர் கொஞ்சம் கவனமா தான் டீல் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சும்மா எம்டியா மட்டும் பேசிட்டு இருக்கல.
சும்மா வாய் வழியே ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. சில விஷயங்கள் அவர் செஞ்சும் காட்டுறாரு. இப்ப மடுரோவை போய் கிட்னாப் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அந்த விஷயத்த அவர் பண்றாரு. போர்க்கப்பல்களை போய் கரேபியன்ல நிப்பாட்டுறாரு. இப்ப ரஷ்யா மேலேயும் நிறைய ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ரஷ்யாவை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்தியாவுக்கும் ப்ரெஷர் போடுறாங்க. இனி அடுத்தது ரஷ்யாவையும் கார்னர் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ இப்போ ரஷ்யாவை அவங்க சீரியஸா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா ரஷ்யாவோட ஆயில் ரெவன்யூ எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 25ல பார்த்தோம்னா ரஷ்யாவோட ஆயில் ரெவன்யூ பெரிய லெவல்ல கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஆயில் பிரைஸே ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கு, பெருசா ரொம்ப பீக்ல எல்லாம் இல்லை. ஸோ நேச்சுரலா ஆயில் ரெவன்யூ கம்மியாகும் போது பெரிய பாதிப்பு ரஷ்யாவுக்கு வரும். அது போக ட்ரம்ப் வேற அழுத்தங்களும் போடுறாரு. இந்தியா மேல அழுத்தம் போடும்போது இப்ப இந்தியா என்ன பண்றாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயோட குவான்டிட்டியை கம்மி பண்றாங்க. ஸோ ஏறக்குறைய 30 to 40% நம்ம கம்மி பண்ணிட்டோம். இந்த மாதிரியான பாதிப்புகளையும் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. வெனிசுவேலாவுக்கு இதான் பண்ணாங்க அமெரிக்கன்ஸ். 2020க்கு முன்னாடி தான் நம்ம வெனிசுவேலா இருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெனிசுவேலா மேல பொருளாதார அழுத்தங்கள் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்தியா மேலேயும் அழுத்தம் போடுறாங்க, வெனிசுவேலா கிட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் நம்ம வெனிசுவேலா இருந்து வாங்குறத கம்மி பண்றோம். இப்ப ரஷ்யாட்ட இருந்து வாங்குறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு யார் மேலாவது அழுத்தம் போடணும்னா அடுத்தது மற்ற எல்லார் மேலேயும் அழுத்தம் போடுறது. ஸோ இப்ப நம்ம ஒரு 30 to 40% இப்ப கம்மி பண்ணிருக்கோம் ரஷ்யாட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை. இன்னும் கம்மி பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது போக இப்ப அமெரிக்காட்ட இருந்து அதிகமா நம்ம இம்போர்ட் பண்றோம். அமெரிக்காட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய எண்ணெயோட குவான்டிட்டி இப்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இந்த விஷயங்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஓகே, என்னதான் சொல்றாரு ட்ரம்ப், என்ன சொல்ல வராரு? அதான் மடுரோவை கடத்திட்டாங்க, இப்ப புது அதிபர் அங்க வந்துட்டாரு. ஸோ இதை தாண்டி என்ன ஒரு ஏதோ இதை தாண்டி வேற ஒரு விஷயத்த அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. இல்ல இதெல்லாம் இதோட முடிய போறது இல்லைல்ல. மடுரோன்றது யாரு? ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் தானே. ஒரு பிரசிடென்ட் ஆஃப்கோர்ஸ், ஆனா ஒரு இண்டிவிஜுவல் தானே. அவரை தூக்கிட்டா எல்லாமே முடிஞ்சிடும் கிடையாது இல்ல. அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ட்ரம்ப் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து செய்யறது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதுக்கப்புறம் அங்க ஆயில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும் வெனிசுவேலால. இப்ப அது ஒரு சிக்கல் இருக்கு. ரைட், இப்ப மடுரோவை தூக்கியாச்சு. வெனிசுவேலாலையும் பார்த்தீங்கன்னா இப்ப டெல்சியும் ஓரளவுக்கு வழிக்கு வந்துட்டாங்க. நீ நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய வெனிசுவேலன் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க காட்டாம பேசினாங்க, நாங்க அடிபணிந்து போக மாட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. இப்ப நாங்க கோஆபரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் பார்த்தோம்னா இறங்கி வந்திருக்காங்க. ஆனா இப்ப ட்ரம்ப்புக்கு சிக்கல் என்னன்னா, அமெரிக்கன் கம்பெனிஸ் அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. அது ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா அமெரிக்கன் கம்பெனிஸை பொறுத்தளவுல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்ட ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. அங்க நிறைய எண்ணெய் இருக்கு, ஆனா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தேவையான டெக்னாலஜிலாம் அங்க இல்ல, இன்ஃப்ரா இல்ல. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பில்ட் பண்ணும். இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப மோசமா பழசாகி போயிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணும். அப்போ ஒண்ணு நிறைய இன்வெஸ்ட் பண்ணும். ரெண்டாவது அங்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்ல. நீங்க பாட்டுக்கு மடுரோவை தூக்கிட்டீங்க, அங்க இன்னும் அந்த கவர்மெண்ட் இருக்கு. அது போக மக்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாது. சும்மா ட்ரம்ப் நம்பி அங்க போயிட்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இவங்க அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் ரொம்ப யோசிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப வெனிசுவேலால ஒரே ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான் இருக்கு, ஷெவ்ரான் அப்படின்ற ஒரே பெரிய கம்பெனி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஷெவ்ரான் அப்படின்ற அந்த கம்பெனி வந்து ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தொடக்க காலத்துல இருந்தே அவங்க வெனிசுவேலால ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஹியூகோ சாவேஸ் பிரசிடென்டா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2000கள் இந்த காலகட்டத்துல அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாரு. நேஷனலைஸ் பண்ண முயற்சி பண்றாரு. அரசு கட்டுப்பாட்டு கீழே இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு வர முயற்சி பண்றாரு. அப்ப எக்ஸான் மொபைல்னு ஒரு பெரிய கம்பெனி, அப்புறம் ஷெவ்ரான், இது போக வேற சில கம்பெனிஸும் அங்க இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஷாவேஸ் என்ன பண்றாரு, கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு இந்த கம்பெனிஸ் கொண்டு வரணும். ஸோ மேஜர் ஸ்டேக் ஹோல்டரா கவர்மெண்ட் இருக்கணும். 40% கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும், 60% கண்ட்ரோல் வெனிசுவேலா கவர்மெண்ட் கையில இருக்கும். ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அங்க இருக்குது, பேர் ஞாபகம் இல்ல. 60% அந்த கவர்மெண்ட் கம்பெனி கைக்கு வரணும். இத மற்ற நிறுவனங்கள் ஏத்துக்கல. எக்ஸான் மொபைல் அப்புறம் வேற சில கம்பெனிஸ் எல்லாம் ஏத்துக்கல. அவங்க லீகலா டீல் பண்றாங்க வெனிசுவேலாவை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஷெவ்ரான் என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு வெனிசுவேலால. இவங்க கிட்ட முட்டிட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல. ஸோ ஷெவ்ரான் வந்து வெனிசுவேலாவோட அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. மேஜர் ஸ்டேக் ஹோல்டரா கவர்மெண்ட்டை மாத்துறாங்க. இவங்க மைனர் ஸ்டேக் ஹோல்டரா மாறுறாங்க. இன்னைக்கும் அவங்க ஷெவ்ரான் மட்டும் இருக்காங்க. பட் இப்ப எக்ஸான் மொபைல் எல்லாம் பார்த்தோம்னா வெளியேற்றப்படுறாங்க. மற்ற நிறுவனங்களும் அங்க இருந்து வெளியேற்றப்படுறாங்க. அப்புறம் வேர்ல்ட் பேங்க் தரப்புல இருந்து அழுத்தம் போடுறாங்க வெனிசுவேலா மேல, நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஏன்னா அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கம்பெனிக்காரன் $4-5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா பல பில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். அப்புறம் கொஞ்சம் காம்பன்சேஷனும் வெனிசுவேலா கொடுக்குறாங்க.
ஆனா போதிய அளவு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாதியில ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கசப்பான அனுபவம் இருக்கு. அமெரிக்கன் நிறுவனங்களுக்கு வெனிசுவேலால போய் காசை விட்டுருக்காங்க. ஸோ அதனால இப்ப ட்ரம்ப்புக்கு அது ஒரு சிக்கல். ரைட்டு, டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ள போங்கன்னா யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அது எப்படி எடுக்க போறாருன்னு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது, வெனிசுவேலால என்ன இருக்கு, ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா அப்ப குளோபல் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் கம்மியாகும், சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், ரஷ்யாவுக்கு ஈரானுக்குலாம் அழுத்தம் போடலாம். அப்படி நடந்ததுன்னா இந்தியாவுக்கு நல்லது, நமக்கு சீப்பா ஆயில் கிடைக்கும், அமெரிக்கன் கன்சியூமர்ஸுக்கு நல்லது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, முன்னாடி நம்ம பேசின மாதிரி, 2 குரூப்பா இப்ப உலகம் பிரிஞ்சிருக்காங்க. அமெரிக்கா அப்புறம் யூரோப்லாம் ஒரு குரூப்ல இருக்காங்க, இன்னொரு சைட்ல ரஷ்யா, சைனா, ஈரான் இவங்கெல்லாம் இன்னொரு சைட்ல இருக்காங்க, நார்த் கொரியா. ஸோ அந்த குரூப் மேல அழுத்தம் போடணும், இதெல்லாம் பண்ணணும்ல. அப்ப நீங்க இந்தியா வழியா ப்ரெஷர் போடணும், வெனிசுவேலா வழியா ப்ரெஷர் போடணும். இப்ப அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு பார்த்தோம்னா கியூபா, அவங்கள ஓரளவு கார்னர் பண்ணிட்டாங்க. இப்ப வெனிசுவேலாவை அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கியூபாவுக்கும் அந்த வலி வரும். இப்ப அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இங்க இந்தியாவில் பார்த்தோம்னா அதை சீரியஸான இஷ்யூ எடுக்கிறாங்க. இந்தியாவில் கூடிய கம்யூனிஸ்டுகள் சீரியஸா எடுக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல கியூபா ஒரு ஐகான் மாதிரி. கியூபா இன்னைக்கு ஒன்றும் பெரிய செழிப்பா இருக்கிற நாடுலாம் இல்லை. ஆனா ஹிஸ்டாரிக்கலா நம்ம கியூபாவை ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கான ஒரு வாய்ஸா பார்த்து பழகிட்டாங்க இங்க இந்தியாவில். அது உண்மையும் கூட தான். ஏன்னா அமெரிக்காவை மீறி இவ்வளவு நாள் நிக்கிறதே பெரிய விஷயம், ஒரு சின்ன நாடா இருந்துட்டு. அதே மாதிரி வெனிசுவேலாவுக்கும் இந்தியன் கம்யூனிஸ்டுகள் மத்தியில பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. இப்ப நான் காலேஜ்லாம் படிக்கும் போது ஹியூகோ சாவேஸ் பிரசிடென்ட் ஆகும்போது பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு. அமெரிக்கா எதிர்த்து ஒரு பெரிய ஒரு இடதுசாரி வந்துட்டாரு, ஹியூகோ சாவேஸ் பயங்கரமாக ஆட்சி பண்றாரு. எனக்கும் அப்ப எதுவும் தெரியாது. நான்லாம் அப்ப ஹியூகோ சாவேஸ் பரவாயில்ல, அமெரிக்காவை மீறி நல்ல கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். அப்புறம் இப்ப நம்ம டீடைல்டா போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த டைம்ல ஆயில் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹியூகோ சாவேஸ் பிரசிடென்ட் ஆகும்போது. ஸோ அவருக்கு ஒரு நல்ல காலம் இருந்திருக்கு. ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலா கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ வரும். ஸோ அவர் நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியா செய்யறாரு. ஸோ அது ஹியூகோ சாவேஸோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அது நடக்கல. அவரு யோகத்துக்கு நல்ல பிரைஸ், ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மடூரோ வராரு, ஆயில் பிரைஸ் எல்லாம் படுத்துருச்சு, பெருசா இன்க்ரீஸ் ஆகல. ஸோ மடூரோட ஆட்சி காலம் பார்த்தோம்னா சிக்கல்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு பெரிய ஒரு கேம். அதான் ட்ரம்ப் இப்ப என்ன பண்ண முயற்சி பண்றாரு, ஏன் அதான் முடிச்சுட்டு மடூரோ அப்புறம் ஏன் திரும்ப வந்து எல்லாமே நோண்டிட்டு இருக்கு அப்படின்னா, இது ஒரு நாள்ல முடிகிற விளையாட்டு இல்லைல்ல, வேற நிறைய விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து வடகொரியா, அவங்க வந்து தென்கொரியாவுடைய அதிபர் வந்து சீனா வராங்க. அந்த டைம்ல வந்து ஒரு ஏவுகணை சோதனைலாம் வந்து வடகொரியாவில் நடக்குது. ஸோ அங்க என்ன சூழல் நினைக்கிறீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு சைட்ல சைனா பார்த்தோம்னா தாய்வானுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அங்க நேவல் ட்ரில் நடத்துறது, தாய்வானுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது, டென்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி வடகொரியா அந்த சைட்ல அவங்களும் மிசைல் லான்ச் பண்றது, டெஸ்ட் பண்றது, இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. யூஎஸ் ஏதாவது கொஞ்சம் அக்ரெசிவா ஏதாவது பண்றாங்க, சவுத் கொரியால அவங்க ஒரு மிலிட்டரி ட்ரில் நடத்துறாங்கன்னு வச்சுப்போம், அப்புறம் இவங்க சைட்ல இருந்து இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ வடகொரியா கொஞ்சம் அக்ரெசிவா இருந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது சர்வாதிகார நாடு. சர்வாதிகார நாடுகள் எல்லாமே கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருப்பாங்க. ரஷ்யா கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருப்பாங்க, மற்ற நாடுகளை விட கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருப்பாங்க இவங்கெல்லாம். சைனா கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்காங்க. ஸோ வடகொரியாவும் அந்த லைன்ல கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்காங்க. ஆனா என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான சர்வாதிகார நாடுகள் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. சர்வாதிகார நாடுகள் இருக்கும்போது பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும், ஆனா லாங் ரன்ல அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஹிட்லர் பவர்ல இருக்கும்போது அவர் தான் உலகத்தையே ஆள போறார், அவர் தான் ஜெயிக்க போறார், அடுத்த மேஜர் கொலோனியல் பவர் ஜெர்மனி தான்ன்ற மாதிரி தான் எல்லாம் பார்த்தாங்க. இருக்கும்போது அப்படிதான் தெரியும். ஜனநாயக நாடுகளை பார்க்கும்போது இவங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு தோணும். மக்களுக்கும் இந்த சர்வாதிகாரிகளை சப்போர்ட் பண்ணணும் தான் தோணும். இன்னைக்கு புட்டினுக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்களே இந்தியால. இவங்களை போய் ரஷ்யால உட்கார வச்சா இவங்களால வாழ முடியாது. ரஷ்யாலேயோ ஈரான்லயோ நார்த் கொரியாலேயோ வாழ விட்டா கஷ்டம். ரஷ்யாவா யூரோப்ல இருக்கக்கூடிய மற்ற வளநாடுகளான அந்த நாடுகள் சூஸ் பண்ணுவாங்க. வேலை செய்யறதுக்கும் பிரான்ஸ், ஜெர்மனி தான் போன்னு நினைப்பாங்க, பிரிட்டன் தான் போன்னு நினைப்பாங்க. ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு புட்டின் ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரு, நல்லா அழகா நடந்து வராரு, பவர்ஃபுல்லா இருக்காரு பார்க்க.
அது எப்பவுமே மக்களுக்கு அந்த சர்வாதிகாரிகளை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சர்வாதிகாரிகளோட வீக்னஸ் என்னன்னா அவங்க நாட்டு மக்கள் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. ஃப்ரீடம் இருக்கும்போது தான் நாட்டு மக்களுக்கு அந்த ஹாப்பினஸ் அப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால அந்த சர்வாதிகாரிகள் ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. அதனால இப்போ ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகுது, 2 டீமா ஃபார்ம் ஆகுறாங்க, மோதல்களும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஸ்லோவா இப்போ ஓராட்டிலே அடிக்கிறாங்க. தெரியல ட்ரம்ப் எவ்வளவு தூரம் போறாருன்னு நமக்கு தெரியல. இப்போ ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு. ஓரளவுக்கு ஈரானையும் கார்னர் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான்ல பார்த்தோம்னா இன்னும் ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. அந்த வணிகர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, அதுக்கு எதிராக வணிகர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம்னா அந்த ப்ரொடெஸ்ட் இப்ப பயங்கரமா இன்டென்சிஃபை ஆகி போயிட்டு இருக்கு. அங்கேயும் மிரட்டுறாரு, ஈரான்லயும் மிரட்டுறாரு, நீங்க மக்களுக்கு எதிராக ஏதாவது பண்றீங்கன்னா, மக்களை நீங்க சுடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை அட்டாக் பண்ணுவோன்றாரு ஈரானையும். ட்ரம்ப் அங்கேயும் மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு ஈரானை இப்ப கார்னர் பண்ணியாச்சு. நார்த் கொரியாவும் சிக்கல்ல தான் இருக்காங்க. அப்புறம் கியூபா, வெனிசுவேலா இவங்களெல்லாம் கார்னர் பண்றாங்க. ஸோ அப்ப இது ஃபர்ஸ்ட் லேயர். அப்புறம் செகண்ட் லேயர் பார்த்தா உள்ள ரஷ்யா இருக்காங்க. அவங்க ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி, இவ்வளவு ஈஸியாலாம் தட்டி தூக்கிட முடியாது. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் காலி பண்ணா கடைசியில சைனா உள்ள இருப்பாங்க. கடைசியில எனக்கு என்னமோ அல்டிமேட்டா கடைசியில ஏதோ ஒரு வகையில சைனாவும் யூஎஸும் மோத வேண்டிய சூழல் வருமோன்னு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு சைனாவோட தோஸ்துங்களெல்லாம் ஒவ்வொருத்தங்களே டச் பண்ணி தட்டுறாங்க. அப்படியே கடைசியில சைனா தானே இருப்பாங்க. ஸோ இங்க நீங்க சைனாவோட இந்த இன்ஃபுளுன்ஸுகளுக்கு நடுலலாம் நெருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சைனா என்ன பண்ணுவாங்க? அப்ப நம்ம இனி பொருளாதார ரீதியான ஆட்டங்கள் ஆடுறது பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு சைனா பெருசா இன்வெஸ்ட் பண்ணல மிலிட்ரியில. நீங்க பார்த்தீங்கன்னா சைனா பெரிய மிலிட்ரி வைஸ் பெரிய அக்ரெசிவா இல்ல. யூஎஸ் மாதிரி ரொம்ப அடாவடித்தனமா ராணுவத்தை யூஸ் பண்ணி விளையாடல. தாய்வான்கிட்ட மட்டும் தான் பிரச்சனை பண்றாங்களே தவிர அமெரிக்கா மாதிரி எல்லாத்திலையும் துப்பாக்கி தூக்கிட்டு போல. ஏன்னா சைனா கிட்ட வேற ஆயுதம் இருக்கு. பொருளாதார ரீதியா அவங்க பலமா இருக்கிறனால மற்ற நாடுகளை அவங்களோட பொருளாதாரத்தை யூஸ் பண்ணி அவங்க வளைக்கிறாங்க. ஸ்ரீலங்காவை பொருளாதாரத்தை யூஸ் பண்ணி வழி கொண்டு வர முடியுது. பங்களாதேஷ் அதே மாதிரிதான், பாகிஸ்தான் அதே மாதிரிதான். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ஆனா பொருளாதார ரீதியா எனக்கு மற்ற நாடுகளை வழிக்கு கொண்டு வர முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது சைனாவும் துப்பாக்கி எடுக்கணும்ன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா இப்ப நீங்க பொருளாதார ரீதியா தான் வெனிசுவேலா வழி கொண்டு வரீங்க. ஆனா அமெரிக்காவிலையும் அது முடியல. பொருளாதார ரீதியா அமெரிக்காவிலையும் வழி கொண்டு வர முடியல. ஆனா அதை தாண்டிதானே அவங்க வந்து ராணுவத்தை யூஸ் பண்றாங்க. பொருளாதார ரீதியா அமெரிக்காவுக்கு முடியல, அதனாலதான் ராணுவத்தை யூஸ் பண்றாங்க. சைனா வந்து என்னன்னா, சைனா வந்து ஒரு க்ரோவிங் எக்கானமியா இருக்காங்க. அமெரிக்கா ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னன்ட் இடத்துல இருக்காங்க. சைனா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்காங்க இப்ப. ஸோ நேச்சுரலா அவங்க எக்ஸ்பேண்ட் ஆக நிறைய நாடுகள் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வராங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நல்லா செழிப்பா இருக்க நாடுகள்லாம் இன்னும் அமெரிக்காவோட தான் க்ளோஸா இருக்காங்க. திவாலாய் போன நாடுகள்லாம் மோஸ்ட்லி சைனாவோட இருக்காங்க. நீங்க எடுத்துக்கோங்க, இந்த ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், வெனிசுவேலா, கியூபா, இப்ப ரஷ்யா, நார்த் கொரியா, ஈரான், இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி திவாலாய் போன நாடுகள். ஸோ அப்ப அதுவே ஏதோ ஒன்று காட்டுது இல்ல, இவங்க எல்லாம் சர்வாதிகார நாடுகளாகவும் இருக்காங்க மோஸ்ட்லி. ரெண்டாவது திவாலாய் போன நாடுகளாகவும் இருக்காங்க. பட் சைனா கையில நிறைய பணம் இருக்கிறதால இவங்களுக்கு லோன் கொடுக்க முடியுது, ஏதோ ஒரு வகையில அவங்களோட என்கேஜ் ஆக முடியுது, அவங்கள வழிக்கு கொண்டு வர முடியுது. ஆனா இப்ப நீங்க வெனிசுவேலா வழி கொண்டு வந்துட்டீங்க. ஆனா துப்பாக்கியை யூஸ் பண்ணி அமெரிக்கா அவன் வழிக்கு அதை திரும்பி கொண்டு வரான். ஒரு பெரிய ஒரு கப்பல் படையை போய் அங்க நிப்பாட்டி அங்க போய் பிரசிடென்ட்டை கடத்திட்டு வந்து நான் சொல்றதுதான் வெனிசுவேலா கேட்கணும். பொருளாதார ரீதியா சண்டை போட்டா சைனா ஜெயிச்சிருவாங்க. ஆனா இப்ப துப்பாக்கியா அமெரிக்கா உள்ள கொண்டு வராங்க. அப்ப இப்ப சைனா இப்ப என்ன யோசிப்பாங்க? ரைட், நம்ம பொருளாதார ரீதியா எக்கனாமிக் வார்ல மோதுறது பிரயோஜனம் இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்தா சைனா இனி அடுத்தது அவங்க டிஃபென்ஸ்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்ரெசிவாக ஆரம்பிக்கும். அதனால இது எல்லாமே ஒரு இடத்துல முடிகிற விஷயம் கிடையாது. பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி தான், தட்டி விட்டா எல்லாம் வரிசை நிறைய இடத்துல மாற்றங்கள் வரும். வெனிசுலாவுடைய ராணுவ அதிகாரி கூட சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வெனிசுலாவுக்கு நடந்தது நாளைக்கு எந்த நாட்டுக்கு வேணா நடக்கலாம். கண்டிப்பா. அதனால இந்த விஷயத்த வந்து எல்லாரும் வன்மையா எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதுதானே உண்மை. நாளைக்கு எந்த நாட்டுக்கு வேணா நடக்கலாம். இது சரி, என்ன பண்ணணும்? வன்மையா எதிர்க்கணும், ரைட்டு. என்ன பண்ணலாம்? நம்மளும் போவோமா? போராட்டத்துக்கு போவோமா? வேற என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான், அது உண்மைதான். நாளைக்கு யாரை வேணாலும் அவர் தூக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியுன்றதான் கேள்வி. அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு ராணுவ பலத்தோட இருக்காங்க. யாரும் அமெரிக்காவை கோவப்படுத்திடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்காங்க. யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாரும் ட்ரம்ப்புக்கு எதிராக எதுவும் பேசல. வளர்ந்த நாடுகள் எல்லாமே குவைட்டா இருக்காங்க. சைனா, ரஷ்யா இந்த நாடுகள்லாம் தான் எதிர்த்து பேசியிருக்காங்க. நார்த் கொரியா இந்த நாடுகள்லாம் தான். அவங்க எதிர்த்து பேசுறதால ட்ரம்ப்புக்கு ஒன்றும் ஆயிர போறது இல்லை. ஏன்னா அவங்க எப்பவுமே அமெரிக்காவுக்கும்
ட்ரம்ப்புக்கும் யூரோப்புக்கும் எதிராக இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அதனால என்ன பண்ணலான்றதா இங்க கேள்வி. பெருசா எதுவும் பண்றதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அங்கதான் இங்க சிக்கல் இருக்கு. இப்போ ட்ரம்ப் அதிபரா இருக்காரு. ட்ரம்ப் அதிபரா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு அக்ரெசிவா அமெரிக்கா இருக்கா, இல்ல ஒபாமா இருந்தாலும் இப்படிதான் இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, அமெரிக்கா அக்ரெசிவா இருக்க வேண்டியதற்கான தேவை ஏற்படுது. அந்த தேவை ட்ரம்ப் மாதிரியான ஒரு தலைவர் பவருக்கு வருவதற்கான சூழலை ஏற்படுத்துது. ட்ரம்ப் அதுக்கப்புறம் பவருக்கு வரார். இன்னைக்கு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சூழல் இருக்குன்னு வச்சுப்போம். ட்ரம்ப் அவருக்கே வந்திருக்க முடியாது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி குளோபலைசேஷன் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. அப்ப இந்த மாதிரி இலான் மஸ்க் இன்னைக்கு பேசிட்டு இருக்க பொலிட்டிக்ஸ் எல்லாம் பேச முடியாது. இன்னைக்கு இலான் மஸ்க் பேசுற பொலிட்டிக்ஸ் அவருமே அன்னைக்கு பேசல. அன்னைக்கு இலான் மஸ்க் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் சப்போர்ட் பண்ணாரு, டெமோக்ராட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாரு. இன்னைக்கு தான் அவரும் மாறிட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியுது இன்னைக்கு சூழல் மாறிடுச்சு. அவர் ஒரு பிசினஸ் மேன், பொலிட்டிக்ஸையும் ஒரு பிசினஸ் டூலா இலான் மஸ்க் வந்து யூஸ் பண்றாரு. ட்ரம்ப்பும் அதே மாதிரிதான். ஸோ அதனால இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. அமெரிக்காவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, அமெரிக்காவோட தேவைகள் மாறுது. ஸோ அப்ப இந்த தேவைகளெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரம்ப் மாதிரியான ஒரு தலைவர் வளருவதற்கான சூழல் ஏற்படுது. ஸோ அதனால இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். நம்ம இப்போ இந்த குளோபலைசேஷன் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு காலத்துல குளோபலைசேஷன் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அப்ப நீங்க ரேசிசம்லாம் பெருசா பேச முடியாது. ஏன் ரேசிசம் பேச முடியாது? குளோபலைசேஷன் நல்லா ஒர்க் ஆகணும்னா ரேசிசம் ஒரு தடையா இருக்கும். ஏன்னா இந்தியால இருந்து ஆட்கள் அமெரிக்காவுக்கு வருவாங்க, ஆப்பிரிக்கால இருந்து வருவாங்க, சைனால இருந்து வருவாங்க. அப்ப எல்லாரும் வரும்போது நீங்க அகாமடேட் பண்றதுக்கான ஒரு ஓப்பன் மைண்ட் உங்களுக்கு வேணும். அப்ப நீங்க ரேசிசம் எதிராக பேச வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்தோம்னா மல்டி கல்ச்சரலிசம், எல்லாரும் சேர்ந்து வாழணும், ரேசிசம் தப்புன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட், மற்ற யாரும் உள்ள வரக்கூடாது இப்படின்ற இந்த கான்செப்ட்லாம் மெயின் ஸ்ட்ரீம் கான்செப்டா மாறிடுச்சு. இப்போ குளோபலைசேஷன் அப்படின்றது வீழ்ச்சியை நோக்கி போகுதுன்றீங்களா? அதுதான் காட்டுது, வீழ்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கு குளோபலைசேஷன். இன்னைக்கு குளோபல் வேர்ல்டு ஆர்டர் இருக்கு, இன்டர்நேஷனல் லாஸும் இருக்கு. அமெரிக்கா தான் இதெல்லாம் உருவாக்குறாங்க. இந்த சர்வதேச சட்டங்கள்லாம் உருவாக்குறது யார்? அமெரிக்கா தான். இன்னைக்கு யார் அதை உடைக்கிறது? அமெரிக்கா தான். சோ இப்ப இதெல்லாம் உடைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு ஏன் வருது? நேத்து ஏன் உருவாக்க வேண்டிய தேவை வந்து? நேத்து எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருந்தனால WTO உருவாக்குறாங்க. அப்ப WTOக்கெல்லாம் பவர் இருந்தது. ஃபேர் ட்ரேட்லாம் நீங்க பண்ணலன்னா அவங்க மேல அழுத்தங்கள் போடுவாங்க, இந்த சிக்கல்லாம் இருந்தது. இப்ப எல்லா சட்டங்களையும் இவங்களே உடைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது, எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு பரவாயில்ல பாத்துக்கலாம், அடிச்ச எல்லாத்தையும் வழி கொண்டு வரலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வராங்க. ஸோ இன்னைக்கு குளோபலைசேஷன் முன்னாடி மாதிரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. நேத்து அமெரிக்காவுக்கு குளோபலைசேஷனால நிறைய லாபம் வந்தது, இன்னைக்கு லாபம் வரமாட்டேங்குது. ஸோ இப்ப இமிகிரேஷன் கரெக்டா தப்பான்றதுதான் நான் உள்ள போல. ஆனா இவங்களோட ஸ்டாண்ட் மாறி இருக்கு. அமெரிக்கா ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இமிகிரேஷனை பார்த்த விதமும் இன்னைக்கு அவங்க பார்க்கிற விதமும் ரொம்ப பெருசா மாறி இருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் இருக்கு பாருங்க, அது அரசியலில் வெளிப்படும்ல. ஸோ மக்களுக்கு இமிகிரேஷன் மேல பெரிய வெறுப்பு ஏற்படுதுன்னா அரசியலையும் அது வெளிப்படும். நேத்து அப்படி பார்க்கல, ஏன்னா குளோபலைசேஷனால நிறைய பணம் வந்தது. ஸோ நிறைய பேர் உள்ள வராங்க, எனக்கும் நிறைய பணம் வருது, ஓகே ஹாப்பி அப்படின்னு விட்டுட்டாங்க. இன்னைக்கு பணம் வரது கம்மியாயிருச்சு, எனக்கும் வேலை இல்லை. ஆனா எனக்கு வேலை இல்லாம இருக்கும்போது என் ஊர் முதலாளி என்ன பண்றான், அமெரிக்காரனுக்கு 100 ரூபா கொடுக்கறத விட வெளியிருந்து வரணுக்கு 50 ரூபா கொடுக்கலான்னு பாக்குறான். சோ இப்ப இன்னைக்கு குளோபலைசேஷனால எனக்கு பிரச்சனை. ஸோ அப்ப அவங்க டக்குன்னு ரைட் சைடு போறாங்க. அப்படியே கொஞ்சம் லிபரலா இருந்த அமெரிக்கா இன்னைக்கு கம்ப்ளீட்டா வலதுசாரிகளா எல்லாம் மாறுறாங்க. ட்ரம்ப் மாதிரியான ஆளுக்கு வளருவதற்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. இது இன்னும் அக்ரெசிவா மாறும்னு நினைக்கிறேன். அடுத்தது யூகேல ஒருத்தர் வருவாரு, நைஜல் ஃபராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் கூட இல்லை, கரெக்டா பிரெக்சிட்டுக்கு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நைஜல் ஃபராஜ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிறாரு. நைஜல் ஃபராஜ் எல்லாம் பொலிட்டிக்ஸ்க்கு வரும்போது பிரெக்சிட் மட்டும் தான் அவரோட முக்கியமான அஜெண்டாவா இருந்தது. EUல இருந்து பிரிட்டனை வெளியேற்றணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னாரு. இன்னைக்கு பார்த்தா அவர் நெக்ஸ்ட் PM ஆவாருன்றாங்க. இன்னைக்கு UK பிரெக்சிட்டை விட்டு வெளியும் வந்தாச்சு, நெக்ஸ்ட் PM இவர் ஆயிடுவாருன்றாங்க. எல்லாரும் கேஷுவலா சொல்றாங்க நைஜல் ஃபராஜ் அடுத்த PMன்றாங்க. அதே போல ஜெர்மனியை பொறுத்தளவுல ஒரு காலகட்டத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கட்சி பார்த்தோம்னா AFD. அவங்கள நாட்சிக்கள், இவங்க எக்ஸ்ட்ரீம் ரைட், இவங்களெல்லாம் வளரவே விடக்கூடாது. ஏன்னா நாட்சிக்களால ஜெர்மனி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான கட்சிகள் வளர விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த கட்சியும் AFDயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் உடஞ்சு போச்சு. AFD இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. அதே போல பிரான்ஸ்ல பார்த்தோம்னா
பிரான்ஸ் நேஷனல் அப்படின்ற ஒரு பார்ட்டி இருக்கு. மரீன் லெப்பேன் அப்படின்ற ஒரு லீடர் அந்த கட்சியை லீட் பண்றாங்க. அந்த கட்சியும் அதே மாதிரிதான். அந்த கட்சியோட growth-ம் பயங்கர ரேப்பிடான growth தான். எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு தெரியல. வலதுசாரிகள் கண்ட்ரோலுக்கு பிரான்ஸ் எப்போ போகும்னு நமக்கு தெரியல. போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரிஸும் இப்ப அந்த சைடு நோக்கி போறாங்க. இவங்கெல்லாம் லிபரலா இருந்தவங்க இன்னைக்கு இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அக்ரெசிவா மாறுறாங்க, வலதுசாரிகள் சைடுக்கு போறாங்க. ஸோ இது வந்து ஏதோ ட்ரம்ப் எதர்ச்சியா பவருக்கு வரல, அதுக்கான ஒரு சூழல் இருக்கு. அதனால அதை யூஸ் பண்ணி அவர் பவருக்கு வராரு. அந்த சூழல் இல்லாத போது ட்ரம்ப்புமே ரொம்ப லிபரலா தான் இருந்தாரு. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவருமே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கலையே. இப்ப பேசுற பேச்சல அப்ப பேசலையே. பிசினஸ் மேனா அவர் இருந்தாலுமே ஐடியாலஜிக்கலா இதெல்லாம் பேசலையே. நம்ம இலான் மஸ்க்லாம் அப்ப டெமோக்ராட்டா இருந்தாரு. காலம் வரும்போது அவங்களும் அவங்க ஸ்டாண்டை மாத்திக்கிட்டாங்க தேவையின் அடிப்படையில. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.